ரெண்டு விதமா கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்க மாட்டாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஓனர்ஷிப்ஸ் கம்மியா இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட ஓனர்ஷிப்ஸ் கம்மியா இருக்கும், வேற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எப்போ அவங்க சக்சஷன் பிளான் பண்ணணும், இல்லை அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் எப்போ கொண்டு வரணும்? அப்போ உட்கார்ந்து பேசினா விஷயங்கள் சரியாகும், உட்கார்ந்து சாப்பிட்டா சரியாகும். பட் அது எப்படி பண்ண போகிறோம்? ஒரு பிஸ்னஸில் முதல்ல போகும்போது ஒருத்தங்க வந்து பெரியவங்க பசங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஃபேமிலியில் எல்லாமே நல்லா இருக்கு, பிஸ்னஸ் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க தம்பி, ஃபேமிலியில் நல்லா இருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஒரு 1 day டைம் கொடுங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க, மாடர்ன் டெக்னிக்ஸையும் உள்ள கொண்டு வரணும். அண்ட் இன்னைக்கு வந்து இது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்ல. ஸோ இந்த பேலன்ஸை நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்களுக்கு கொண்டு வரது? அப்புறம் வளரும்போது அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுது, அவங்களோட வாழ்க்கை தனியாகும் போது 2 பேரும் ஒன்று இணைப்பிரியா சகோதரர்கள் ஆயிடுறாங்க, சகோதரி ஆயிடுறாங்க. திரும்பி பிஸ்னஸ்க்குள்ளே போடும்போது அவங்க தனித்தனி பிஸ்னஸில் இருக்கும்போது அந்த சண்டைகள் வருதில்லை. திரும்பி பிஸ்னஸில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல இருந்து அதே தான். அப்போ அப்பா அம்மான்றது ஒரு சேர், இப்போ சேர்மன் சிஇஓன்றது ஒரு சேர். இப்போ மார்க்கெட்டில் இருக்க நிறைய நல்ல லீடர்ஷிப் கோச்சஸும் எங்கள் மூலமாக வந்து எங்கள் சிஸ்டமில் வந்து அவங்கள தகுதியான நம்ம ஆட்களாக மாற்றுறாங்க. ப்ளஸ் நாளைக்கு ஐபிஓ போகும்போது கம்பெனியும் ப்ரொடெக்ட் பண்ணிடுது. நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பப்ளிக் பணத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அதில் வர லாபமும் ஷேர் ஆகுது, நஷ்டமும் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. இல்லைனா ஒரு லாங் டேர்ம் சஸ்டெயினபிள், ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் சஸ்டெயினபிளாக கொஞ்சம் லாங் டேர்மாக போகணும். இது ரெண்டில் உங்களோட அட்வைஸ்? The next part was how do you protect them? Like you are a family guardian, right? So நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அவங்களுக்கு? ரெண்டு விஷயங்க, அதாவது எல்லாம் பேசிக் சயின்ஸ் தான், காமன் சென்ஸ் தாங்க. அதாவது என்னன்னா, இப்போ என் பையனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறத கேட்பானா கேட்க மாட்டான். எங்கே அந்த எமோஷ்னல் இது இருக்கோ, இதே என் ஃப்ரெண்டோ யாரோ சொல்லும்போது அவன் கேட்பான். ஏன்னா அவங்களுக்கு அங்கே சொன்னால் ஒரு காமனாக திங்க் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எல்லா ஃபேமிலியிலும் என்ன பிரச்சனைனாங்க, ஒரு அப்பாவுக்கு எல்லா திறமைகள் இருந்தாலுமே ஒரு அப்பாவாக அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை ஏற்றக்கூடிய மனநிலை அந்த ஃபேமிலிக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு யோசிச்சு பாருங்களேன், 2 பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, அதில் 2வது பையன் சிறந்தவன் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. அவன் வந்தால் தான் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்ன்றது அவனோட கேப்பபிலிட்டி. ஒரு சேர்மனாக அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒரு அப்பாவாக அதை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். ஒரு அப்பாவாக யோசிச்சு பாருங்களேன், அப்பான்னு வரும்போது அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, எமோஷன் இஸ் அ வீக்னஸ். ஓகேங்களா? எமோஷன் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், எமோஷன் இஸ் ஆல்சோ யுவர் வீக்னஸ். ஒரு ஃபேமிலி வளரும்போது அந்த எமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் ஃபேமிலி பிஸ்னஸ் யாருக்கு எடுத்து கொடுக்குறதுன்னும் போது அது வீக்னஸாக மாறிடுது. அண்ட் எத்தனையோ பெரியவங்க கூட நான் பழகிருக்கேன், அவங்கள இட்ஸ் வெரி வெரி டஃப் டு பி அ சிஇஓ ஆர் சேர்மன் அட் 60 years ஆஃப் ஏஜ். யாருமே சந்தோஷமாக இருக்கிறதில்ல அந்த வயசில். ஏன்னா எல்லாத்துக்குள்ளே அந்த பயம், அடுத்து இந்த பிஸ்னஸ் யார் எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு அது முதல் பையனாக பார்க்குறாங்க அந்த பிஸ்னஸை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ், தன் முதல் குழந்தையாக பிஸ்னஸை பார்க்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறது? ஒருவேளை என் 2வது பையன் நல்லா பண்ணுறான்னு சொன்னால் முதல் பையனுக்கு வச்சுக்குவான். ஒருவேளை அது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஈக்குவேஷன் வேறு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக மாறும். இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வந்துட்டாங்க அதனால எல்லாம் மாறிட்டாங்கன்றது. அதே ஃபர்ஸ்ட் தவறான புரிதல். அதாவது ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கும், தான் ஹஸ்பண்ட், தன் கணவன், தன் குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபேமிலி இருக்க ஆண்டர்பிரனர் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறாரு, தான் பிஸ்னஸ், ஃபேமிலி, அப்புறம் தான் இண்டிவிஜுவல் பார்க்குறாங்க. அப்போது ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, ஒன்று டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இந்த 2 துருவங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்க முடியாது ஒருத்தங்களை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உன் கணவன் இதற்கு தகுதியானவன் இல்லை அப்படின்றது யாருனால சொல்ல முடியும்? எந்த பெண் ஏற்றுக்குவாங்க? அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஓகே, பையனுக்காக சரி, அதுக்காக எல்லா பசங்களும் சேர்ந்து பார்க்கணும்னா ஒரு சேர் தான். இன்னைக்கு ஒரு கிங்டமுக்கு ஒரு சேர், ஒரு மன்னருக்கு ஒரு சேர், 3 பேர் எப்படி உட்கார முடியும்? அப்போ அந்த சேருக்கு நாற்காலிக்கு உண்டான சண்டை வரும் இல்லையா? கண்டிப்பாக. இல்லைங்களா? அப்போது அந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு திரிசங்கு நிலை தான். இதை எடுக்கலாமா வேண்டாமா, பண்ணலாமா? இதுக்காக தான் அந்த சக்ஸஷனே விட்டுட்டு நான் இருக்க வரைக்கும் இருக்கட்டும், நான் எனக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா தான் கண்ணு முன்னாடியே தான் பசங்க அடிச்சுக்கிறதையும் இதையும் யாரும் விரும்புறதில்லை. இது ஒரு ரொம்ப டஃப்பான அதாவது ஒரு வேலை செய்கிற பசங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிற அப்பா அம்மாவுக்கு அந்த பயம்ன்றது வந்து வெளியே யாருக்குமே சொல்ல முடியாது. தன் மனைவி கிட்ட கூட ஷேர் பண்ணாத விஷயங்கள்லாம் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது பயம்தான்
ஒரு மனுஷன் அவர் ஜீரோலேருந்து அவர் மேலே கொண்டு வந்துச்சு. பட் இந்த பயம்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எமோஷன்றது ரொம்ப இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான். இப்போ எங்களால் ஏன் இதை சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு நியூட்ரலாக ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கும்போது நம்ம சொல்கிறதோட பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கிறத விட யார் சொல்கிறாங்கிறது தான் வேல்யூ. இப்போ என்னால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அட்வைஸ் பண்ணும்போது கேட்குற ஒரு பையன் அவங்க அப்பாவோ அம்மா சொன்னால் அவன் கேட்கறது இல்லை. ஏன்னா ஃபேவரிசம் இல்லை, ஃபேவரிசம் பண்ணுறாங்கன்ற திங்கிங் தான் அவங்க அப்பா அம்மா சொல்லும்போது கேட்கறது இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஒரு லாங் டேர்மில் ஒரு விஷயத்தை யோசிக்காதனாலே இந்த பிரச்சனை வருது. யோசிச்சு பாருங்களேன், பையனுக்கு எந்த ஆக்சஸுமே கொடுக்கல. 35-40 வயசு வரைக்கும் அவனை ரிஸ்க் எடுக்கவே நான் விடலை. பிஸ்னஸ்க்குள்ளே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. அவன் என்ன ரிஸ்க் எடுப்பாங்க 40 வயசில்? 40 வயசில் பிஸ்னஸ் கொடுத்தா மேனேஜ் பண்ணுவானா? அவன் ரிஸ்க் எடுப்பாங்களா? மேனேஜ் தான் பண்ணுவார். ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிற இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து நான் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிற ஆண்டர்ப்ரனர் நிறைய இருக்காங்க. அப்போது நம்ம எது சரின்னு நினைக்கிறோமோ அதே அந்த ஃபேமிலிக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் அந்த நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணுற தவறாக மாறிடுது. அதாவது இன்னைக்கு 90% ஆண்டர்ப்ரனர்ஸ் சிக்கி தவிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நிம்மதியான உறக்கம் இல்லை. ஏன்னா அந்த உறக்கம் எல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். 80ல் நான் நிம்மதியாக சாகணும்னு சொல்லியிருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு 700, 800, 900 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஒரு சேர்மன் வந்து நான் நிம்மதியாக சாகணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அதோட வலிகள் ஜாஸ்தி. அந்த வலிகள் இருக்கிற எந்த ஒரு ஃபேமிலியும் சரி, அந்த வலிகள் இருக்கிற எந்த ஊருமே கண்டினியூஸாக மேலேறி வர முடியாது. இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் தாண்டிட்டீங்கன்னா ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்கும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்போ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் எப்போ அவங்க சக்ஸஷனை பிளான் பண்ண ஆரம்பிக்கணும்? இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ் சொல்றீங்களா இல்ல ஸ்டார்ட் அப் சொல்றீங்களா? ரெண்டு விதமா கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்க மாட்டாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஓனர்ஷிப்ஸ் கம்மியா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட ஓனர்ஷிப்ஸ் கம்மியா இருக்கும், வேற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எப்போ அவங்க சக்சஷன் பிளான் பண்ணணும், இல்லை அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் எப்போ கொண்டு வரணும்? இல்லை சக்சஷன் பிளான்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது என்னைக்கு நிலைமை சரியா இருக்கும் அப்போ ஒரு மனுஷன் மாறிக்கணும். அதாவது 2 விஷயம் இருக்குது. அதாவது என்னைக்கு தேவையில்லையோ அப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது மாறிக்கணும், எப்போ தேவையில்லையோ அப்போ பணம் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. வேணுங்கிறப்போ ரெண்டுமே கிடைக்காது, பணமும் கிடைக்காது மாற்றமும் கிடைக்காது. ஏன்னா அந்த பிரச்சனை வரும்போது சால்வ் தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் மேலே அது கண்ணாடி ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஒட்ட வச்சாலும் அதோட தழும்பு நல்ல வடுவா ஆழமாக தெரியும். ஸோ அது மாதிரி தான் ஃபேமிலி பிஸ்னஸ்லையுமே நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைகளுமே என்ன அப்படின்னா, இது ஒரு நியூ டாபிக் இல்லைங்களா. ஒரு 3வது மனுஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதே வந்து ஒரு நம்ம ஃபேமிலி விஷயத்தை சொல்லணுமான்னு நினைக்கிறாங்களே தவிர, பட் நான் என்ன சொல்லுவேங்க, நீ 3வது மனுஷன் சொல்ல வேணாம்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஊருக்கே ஒரு நாள் தெரியும். எதையுமே ரொம்ப நாள் மூட்டி வைக்க முடியாது. அதாவது இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறோமா இல்லை வெளியே சொல்கிறோமான்றது தான். அண்ட் 2வது ஒரு கிரேட் ப்ராவர்ப் இருக்குது, பிரிட்டனில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, when the ship is going right, a best captain thinks there is a storm is coming, so he prepares for the storm. Okay. பட் யோசிச்சு பாருங்க, அதே ஒரு கேப்டன் வந்து கடல் அருமையாக இருக்குது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி ஜாலி ரிலாக்ஸ் பண்ணினா புயல் வந்தால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குது, என் ஃபேமிலி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, என் பிஸ்னஸ் நல்லா இருக்குது நினைக்கிற டைமில் ஒரு ஃபேமிலி அட்வைசர் எடுத்து அந்த கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணி பசங்களை உட்கார வச்சு அவங்கள கோச் பண்ணி சேர்ந்து உட்கார்ந்து பேச வைக்கிறது தான் ஒரு ஃபேமிலி அட்வைசரோட வேலை. இன்ஃபேக்ட் நம்ம பண்ணுறது ஒரு சாதாரண வேலை தான் இல்லைங்களா. பட் யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் 2 அண்ணன் தம்பி தங்கச்சி இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, 10 நிமிஷத்தில் சேர்ந்துக்குவாங்க, ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி வந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஈகோ இருக்காது. பட் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிடுறாங்க, கல்யாணம் ஆயிடுது, நீங்கள் அவங்க மனைவி முன்னாடி ஒரு அண்ணனை ஏதோ சொல்லிடுறீங்க, எத்தனை வருஷம் அவங்க திரும்பி பேசுறதுக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ உட்கார்ந்து பேசினா விஷயங்கள் சரியாகும், உட்கார்ந்து சாப்பிட்டா சரியாகும். பட் அதை எப்படி பண்ண போகிறோம், அது என்ன மெத்தடாலஜி? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனுக்கு, அதாவது குடும்பத்துக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், ஃபேமிலிக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். பட் யாருமே இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கும் இண்டிவிஜுவலுக்கு என்ன விஷன்றது யாருமே கேட்கறது இல்லை. எந்த ஃபேமிலியில் நம்ம கேட்குறோம், தம்பி நீ சந்தோஷமா இருக்கியாப்பா இந்த பிஸ்னஸ்ன்னு கேட்குறோமா? இல்லைங்களா. அவன் சந்தோஷமா இருக்க நாமளே யூகிச்சுக்கிறோம், நம்ம பசங்க சந்தோஷமா இருக்காங்க. 80% ஆஃப் ஃபேமிலியில் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல, பசங்களுக்கு பிஸ்னஸில் இருக்க விருப்பமே இல்லை. 2 விஷயங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அப்பாவுக்கு பையனோ பொண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பவுமே அப்பா மாதிரி இருக்கான், அப்பா மாதிரி இல்லைன்னு தான் அவனை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே அப்பா வச்சே இருக்கும்போது
அது ரொம்ப கஷ்டம். சந்தோஷ் சுப்ரமணியம்ன்றது வந்து உண்மையாகவே 90% எல்லா ஃபேமிலியும் நடக்கிற ஒரு விஷயம். அந்த படத்தில் அவன் வந்து அப்பாட்ட கொஷின் கேட்குறான். அப்படி தான் நடக்குது. அப்பாவே விட்டுட்டாலும் ஒரு ஃபேமிலியில் இல்லை ஒரு தடவை அப்பாட்ட கேட்டுக்கிறேங்க, அப்பா இப்படி மாதிரி பண்ண மாட்டார், தம்பி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்போது வாழ்க்கை ஃபுல்லாகவும் அப்பா மாதிரி நான் இருக்கேன், அப்பாவோட பெட்டராக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில பேர் டயர்டாகிடுறாங்க. நான் தனியாக போய் பண்ணணும், அது என்னோடக்கு நான் பாஸாக இருக்கணும், எதுக்கு நான் இவ்வளோ பேருக்கு ப்ரூவ் பண்ணணும், டயர்டாகிடுறாங்க. அப்போ அதுக்கு பயந்தே ரிஸ்க் எடுக்கவே விடாமல் அவமானப்பட்டுருமோன்னு பயந்தே பல ஃபேமிலியில் பசங்கள் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அப்போ அப்பா அம்மாக்கள் அதே பிஸ்னஸில் ஒரு காலத்தில் பிஸ்னஸும் காணாமல் போயிடும். சக்ஸஸ்ன்றது எப்போ ஆரம்பிக்கணும்னா, என்னைக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ, ஒன்றும் இல்லைங்க, அகமதாபாத்தில் ஃப்ளைட் போச்சு, அந்த ஃபேமிலியில் எல்லோரும் இறந்துட்டாங்க. லைஃப் அவ்வளோ ஃப்ரெஜில், யாருக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ நாம் என்றைக்கும் நிலச்சிருப்போம், நம்ம பிஸ்னஸ் என்றைக்கும் நிலச்சிருக்குன்னு நினைக்கிறது வந்து நம்மளுக்கு அறியாமை தான். நம்ம ஒரு சின்ன ஒரு துகள் தான். நம்ம கரெக்டாக இருக்கும்போது மாறிக்கிட்டோம். ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம் இல்லைங்களா, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் வைக்கிறோம். அதே மாதிரி ஃபேமிலிக்குலையும் எப்படி பண்ணணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும், ஒரு கார் வாங்கினாலும் எப்படி டெசிஷன் எடுக்கணும், எல்லாரும் எப்படி உட்கார வச்சு பேச வைக்கணும், ஒரு ஃபேமிலி கவுன்சில்னு சொல்லுவாங்க, மாதம் மாதம் அந்த ஃபேமிலி மீட் பண்ணி பிஸ்னஸையும் ஃபேமிலி இஷ்யூஸும் பேசுறது எப்படி ஆகட்டும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ்க்குள்ள அடுத்து ஒருத்தர் வரணும், இல்லை பிஸ்னஸில் ஒரு டெசிஷன் எடுக்கணும். எத்தனை ஃபேமிலியில் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது பிஸ்னஸ், இதில் வந்து ஓட்டிங் எடுத்து எப்படி அது பண்ணலாமா வேண்டாமா, அந்த ரிஸ்க் எடுக்கலாமா, அதை ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி எல்லாருக்கும் வந்து எடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா யாரும் ஒருத்தர் மேலே கை காட்டி சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃபேமிலி கான்ஸ்டியூஷனோட வேலை என்னென்னா, ஒரு ஃபேமிலி ஒன்றா இருக்கிறது, ஃபேமிலி வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு நாளைக்கு ஏதோ பாதகம் வந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே வராமல் இருக்கிறது, ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகள் பிஸ்னஸ் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக வி ஆர் செல்லிங் காமன் சென்ஸ்ன்னு சொல்லலாம். நைஸ். ஸோ ஒரு கேஸ் நீங்கள் டீல் பண்ணும்போது, நான் இங்கே கிளியராக சக்ஸஷன் பிளான் பண்ணியிருந்தனால இந்த என்டையர் பிஸ்னஸே நாங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதை கோட் பண்ணுவீங்க? நிறைய இருக்கு. ஜஸ்ட் இல்லை, சில ஃபெயிலியர்ஸுமே இருக்கு. ஆனஸ்டாக எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ன்றது வந்து அது யாருமே சொல்ல முடியாது, யாரும் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸில் முதல்ல போகும்போது ஒருத்தங்க வந்து பெரியவங்க பசங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஃபேமிலியில் எல்லாமே நல்லா இருக்கு, பிஸ்னஸ்க்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க தம்பி, ஃபேமிலியில் நல்லா இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 1 day டைம் கொடுங்க, நான் எல்லாத்துக்கூடயும் பேசணும், ஒரு கப்புள்கிட்டையும் பேசணும், ஒவ்வொரு ஃபேமிலியும் பேசணும். சரி அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சு வரும்போது நான் ஒரு 18 இஷ்யூவோடு வந்தேன், ஒரு பேப்பரில் எழுதிட்டு அவர்கிட்ட போய் காமிக்கிறேன். அவர் கடைசியில் ஆமாப்பா இந்த பிரச்சனைலாம் இருக்கு, ஆனால் 10 பிரச்சனை தான் நீங்கள் சொன்னது தெரியும், இந்த நீங்கள் சொல்ல எக்ஸ்ட்ரா 8 இப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், அதுதான் யாரும் இங்கே யாருக்கு மனசில் என்ன இருக்குன்னு கேட்கறது இல்லை. எத்தனை பேர் என் மனசுலாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தான் மதிப்பு ஓவர் மரியாதைன்னு சொல்லி அந்த பாண்டிங்கவே இன்னொரு ஒரு பிரச்சனையா ஆயிடுமோ அப்படின்ற. ஆனால் உட்காந்து பேசினா சாவலாம்னு யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லைங்களே. ஏன்னா அப்பா சின்ன வயசில் மற்றவங்ககிட்ட எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நான் பசங்களும் வளர்றாங்க. அப்பா அது பண்ணாதனால பசங்களும் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் அ ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றது 25 வருஷம் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சவுத் இந்தியாவில் எடுத்துட்டாலும் 100 பேர் ஆரம்பித்தாங்கன்னா வெறும் 10 பேர் தான் அடுத்த தலைமுறைக்கே போகிறாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை வெறும் 2% தான் போகிறாங்க. 100 பேர் நம்ம கூட சேர்ந்து ஓட ஆரம்பித்தா 35-40 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா 2 பேர் தான் இருக்கும். 98 பேர் காணாமல் போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க அந்த பிஸ்னஸில். இது வந்து சரியான ஸ்ட்ரக்சர் இல்லை. தமிழ்நாடு $1 trillion எக்கானமி பண்ணணும்னா சிறு கிராமங்கள் சிறு ஊர்களில் இருக்கிற 100, 200, 300 கோடி பிஸ்னஸ் எல்லாரும் 10 மடங்கு வளரணும். வேல்யூவேஷனை விட வேல்யூ சிஸ்டம் உருவாக்கணும். அதுக்கு சக்ஸஷன்றது சில பெரிய ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ண மாட்டாங்க. 2 பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஒருத்தர் போவார். ஏன்னா ஒரே ஃப்ளைட்டில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கீழே போயிடும். இது ஒரு சக்ஸஷனில், இது வந்து ஒரு மிட்டிகேஷன் பிளான். இது மாதிரி 100 வகையான பிளான்ஸ் இருக்குது. எப்படி ஒன்றா டெசிஷன் எடுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் வந்தால் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியில் ஒரு வேளை ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணல அப்போது நீங்கள் வேண்டாம், ஒரு ப்ரொஃபஷனல் அந்த இடத்துல பார்க்கணுன்றதை எப்படி சொல்லணும் அந்த ஸ்ட்ரக்சரை, அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கலாம், எங்கே விட்டு கொடுக்கலாம், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் தான் ஒரு கான்செப்ட்ஸ். இது எல்லாமே ஒரு காமன் சென்ஸ். சின்ன வயசில் நம்ம சொல்கிறது தான், வாங்க அடிச்சுக்காதீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு குழந்தைக்கு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் பெருசாகி நம்மளால் சொல்ல முடியறதில்லை. ஏன்னா அந்த ஈகோக்கள் நம்மளுக்குள்ளே வந்துடுது, அந்த நான் நீ அப்படின்ற வந்துடுது, ஒரு போட்டி பொறாமை வந்துடுது. அதை உட்காந்து பேசி இது மாதிரி பண்ணால்
காணாமல் போன பல ஆயிரம் குடும்பத்தில் நீங்களும் ஒன்றாயிருவீங்கன்னு என்னைக்கு மனுஷனுக்கு பயம் வருதோ அன்னைக்கு மாறுவோம். ஓகே, இல்லைங்களா? நம்மள மிருகங்கள் கடிச்சிருமோன்னு பயந்து தான் ஒரு மனிதன் வந்து தீயை உருவாக்கணும். இல்லைங்களா? அதுதான் இந்த உலகத்தை உருவாக்குச்சு, அந்த சக்தி. அப்போது இது நான் பண்ணால் நான் தப்பு பண்ணிடுவேன், இது பண்ணால் என் பிஸ்னஸ் காணாமல் போயிடும், இது பண்ணால் ஒருவேளை என்னோட கணவர் மேபி தகுதி இல்லாத ஒரு மனிதன் தான் என் பிஸ்னஸுக்கு, ஒருவேளை அவர் போனால் அது என் பிஸ்னஸையும் பாதிக்கும், என் ஃபேமிலியும் பாதிக்கும், என்னோட பசங்களோட ஃப்யூச்சரையும் பாதிக்கும்னு ஒரு பொண்ணுக்கு நம்ம புரிய வச்சுட்டா ஒரு ஃபேமிலியில், அவங்க கண்டிப்பாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. they will let the right person to rule the business. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க, மாடர்ன் டெக்னிக்ஸையும் உள்ளே கொண்டு வரணும், அண்ட் இன்னைக்கு வந்து இது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்ல. ஸோ இந்த பேலன்ஸை நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு? ஸோ 2 விஷயங்க. அதாவது எப்பவுமே நெப்போட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது என் மகன், என் பையன், என் பெண் அவங்க தான் வரணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் திங்கிங்கை நம்ம உடைச்சு நிறுத்தணும். தகுதியானவங்க மட்டும்தான் பிஸ்னஸ்க்கு வரணும். அப்போது அந்த பசங்களை தகுதியானவங்களா மாற்றணும். இல்லைங்களா? தகுதியானவங்களா மாற்றணும். அப்படி தகுதியானவங்க இல்லை அப்படின்னாலும் ப்ரொஃபஷனல், அதாவது அந்த துறையில் சிறந்த ஆட்களை நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றது தலையாய கடமை. உங்கள் பையன் வரலாம், உங்கள் குழந்தைகள் வரலாம், வராமல் போகலாம். பட் வந்தாலும் வராட்டியும் பிஸ்னஸை ப்ரொஃபஷனல்ஸ் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நாளைக்கு தகுதியான மக்கள் வரும்போது அது இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தகுதி இல்லாட்டியும் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அந்த கம்பெனியை காப்பாற்றி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க. ஸோ நீங்கள் 50 கோடி பிஸ்னஸாக இருக்கலாம், 500 கோடி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை 1000 கோடி இருக்கலாம். ப்ரொஃபஷனல்ஸ் வந்தால் மட்டும்தான் உனி அடுத்த 15-20 வருஷங்களை கடந்து யாருனாலே போக முடியும். டுடே இட்ஸ் அ கார்பரேட் வேர்ல்டு. சிறந்த மனிதர்கள் பிஸ்னஸ்குள்ளே வரல அப்படின்னா நம்மளால் வளர்ச்சியை பார்த்து பெரிய பிஸ்னஸ் கொண்டு வர முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஃபேமிலிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்றது எங்களில் ஃபேமிலி பேர்கள் சொல்ல முடியாது. ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. அதில் ஒரு ஃபேமிலியில் ஒரு எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நம்ம சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 பெண்கள் 2 ஆண்கள். ஓகேங்களா? அவங்கள பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரணும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரணும். இதில் 4 பேர்த்துக்குமே உள்ளே வர்றதுக்கு ஆசை. ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இஷ்யூ வரும். ஓகேங்களா? ஒருத்தர் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இஷ்யூ வரும். பட் 4 பேருமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களும் இஷ்யூ வரும். ஏன்னா மனித இயல்பு தானே. அந்த ஒரு சீட்டு, அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா முதல் 2வது குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தைக்கு அந்த பொசிட்டிவ்னஸ் வந்துடும். அப்பா அம்மா கூட சண்டை போட ஆரம்பிக்கும். ஏன்னா தான் இடம் போயிடுச்சுன்ற பயம். அது அப்போ அதோட நீடு அப்பா அம்மா, அது அட்டென்ஷன் அது கிடைக்காத போது நான் எதிரியாக பார்க்குறாங்க தன்னோட சிப்ளிங்ஸை. அப்புறம் வளரும்போது அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுது. அவங்களோட வாழ்க்கை தனியாகும் போது 2 பேரும் ஒன்று இடைப்பெரியா சகோதரர்கள் ஆயிடுறாங்க, சகோதரன் சகோதரி ஆயிடுறாங்க. பட் திரும்பி பிஸ்னஸ்குள்ளே போடும்போது அவங்க தனித்தனி பிஸ்னஸில் இருக்கும்போது அந்த சண்டைகள் வரதில்லை. திரும்பி பிஸ்னஸில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல இருந்து அதே தான். அப்போ அப்பா அம்மான்றது ஒரு சேர், இப்போ சேர்மன் சிஓன்றது ஒரு சேர். அப்போ அந்த சேருக்குன்னும் போது நாம்ன்றது போய் நான்ற ஒரு வருது. அப்போது இதை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது அது எந்த மனிதருக்கும் சண்டைகள் வரதான் செய்யும். இப்போ நாங்கள் பண்ண ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் சொன்னேன் இல்லைங்களா? 4 பேரில் 4 பேருமே ஆசை இருக்கும்போது எப்படி கொண்டு வரது? ஸோ பிஸ்னஸை படிக்க ஆரம்பித்தோம். பிஸ்னஸில் இருக்க கேப்ஸ் என்னென்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே, ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வரதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு ஜென்ரல் மேனேஜர், சிஇஓ, சிஎஃப்ஓஸை உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இந்த ஃபேமிலி கான்ஸ்டியூஷனில் நிறையா கேஸ் ஸ்டடிஸ் காட்டுறோம். இது மாதிரி ஃபேமிலிஸ் காணாமல் போயிருக்காங்க. அப்போது 4 பேரும் இந்த ஒரு 700 கோடி பிஸ்னஸ்க்குள்ளே 4 பேருமே உட்கார முடியாது இல்லைங்களா? ஒரு பிஸ்னஸ்க்குள்ள 4 டெசிஷன் மேக்கர் எப்படி இருக்க முடியும்? பட் ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது. அப்போது நம்ம யோசிக்கிறோம், அடுத்த நம்ம 10 வருஷத்துக்கு பிஸ்னஸ் எங்கே போகலான்ற ஃபஸ்ட்டு பிளான் போடுறோம். அந்த பிளானில் யாருக்கு என்ன வேணுன்ற அந்த ஆக்சஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஃபேமிலிக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் பண்ணுற பிஸ்னஸ் பிளான் தான் சொதப்புது. இப்போ பிஸ்னஸ் பிளான் போடுறோம், ப்ளஸ் பேரலாக ஃபேமிலிக்கு என்ன தேவை, ஒவ்வொரு மனிதர்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அப்போ எங்களுக்கு ஆஸ் அட்வைசர் எங்களுக்கு கிளியராக தெரியும் இவரோட ஆசைகள். அந்த ஃபேமிலிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் அவரோட ஆசை என்ன. 4 பேருமே எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? அதாகுது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மல்டிபிள் டிவிஷன் கொண்டு போகலாம். இதை வந்து கோர் கம்பெனி தான் வச்சுக்குவோம். அடுத்து இந்த பிராண்டோடதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு தனி கம்பெனி உருவாக்குவோம். அடுத்து வந்து ஒரு நிலம், ரியல் எஸ்டேட் சார்ந்ததை ஒரு பிஸ்னஸ் எப்படி உருவாக்குவோம். அடுத்தது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்குள்ளே ஒரு பேக்வர்ட் இன்டெகிரேஷனில் ஒரு கம்பெனி உருவாக்குவோம். ஸோ ஃபேமிலியை யோசிக்கிறாங்க, அடுத்தடுத்து நம்ம இது பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் ஆரம்பிப்போம், அடுத்து ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவோம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மருமகன் வரலாமா வரக்கூடாது. அப்போ உட்காந்து என்ன பேசுகிறோம், ஓகே மருமகன் வந்தால் மருமகளும் வரலாம், நியாயம் அது தானே.
அப்போ 8 பேருன்னும் போது இந்த சக்ஸஷன் ரொம்ப டஃப் ஆகிடும். அப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அந்த ஃபேமிலியில், எல்லாத்தையும் கேட்குறோம், கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாது. பெண்கள் 2 பேர் சொல்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸில் நாங்கள் அக்கா தங்கச்சி நாங்கள் மட்டும் இருப்போம், அண்ணா தம்பி 6 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், எங்களோட யாரோட ஸ்பௌஸும் இது பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஓகே பண்ணிடுறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் ரூல்ஸ் எழுதிடுறோம். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதுங்களா? ஃப்யூச்சரில் மருமகனோ மருமகளோ வரலாமா வரக்கூடாதா, அந்த இடத்துல பிளாங்கெட்டாக நோன்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது. பட் அப்போ சில பேர் கேட்குறாங்க, ஒருவேளை வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன தகுதி அவங்களுக்கு இருக்கணும், அப்போ வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பவர் கொடுப்போம், எந்த பிஸ்னஸில் வர முடியும், எதில் வர முடியாது, அப்போ அவங்களுக்கு என்ன படிப்பு இருக்கணும், என்ன தகுதி இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் எழுதுறோம் அந்த இடத்துல. அது ரூல்ஸ் மேட்ச் பண்ணால் உள்ள வரலாம், யாராக இருந்தாலும் வரலாம். அப்போ இப்போ 4 பேர் உட்காந்து அந்த ஃபேமிலியோடு சேரும்போது நாளைக்கு நான் ஏன் இதை தப்புன்னு சொல்ல போகிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த இதை நாங்கள் உருவாக்கிட்டு ப்ளஸ் பிஸ்னஸ்குள்ளோட ஸ்வாட் அனலைசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு பார்க்குறோம். த்ரெட்டே ஃபேமிலியில் தான் வருது. ஏன்னா நாளைக்கு யார் இந்த தலைவராக போகிறாங்கன்றது போது நாளைக்கு அடுத்து வர 10 பிஸ்னஸையுமே ஒரு 4-5 வெரைட்டி குரூப்பாக பிரிக்கிறோம். அந்த குரூப்பாக பிரிக்கிற கம்பெனியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனிக்கு எம்டி ஆயிடுவாங்கன்ற ஒரு இது கொடுக்குறோம். பட் எம்டி ஆனால் என்ன பர்ஃபார்ம் பண்ணணுன்றதையும் கொடுக்குறோம். ப்ளஸ் அப்போ அது எல்லா கம்பெனியும் ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணுறோம். 4 கம்பெனிலையும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் உருவாக்குறோம், போர்ட் சிஸ்டம் கிரியேட்றோம். அதில் எல்லா ஃபேமிலி மெம்பரும் ஒவ்வொரு கம்பெனியில் இருப்பாங்க போர்டில். பட் மெஜாரிட்டி டெசிஷன் மேக்கராக யாருக்கு இருப்பாங்கன்னா, யாருக்கு ஓட்டிங் இருக்குன்னா அந்த கம்பெனியோட எம்டிக்கு, அது அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கும். அவங்க நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ரிசல்ட், பெர்ஃபார்ம் பண்ணலன்னா யார் அதை எடுத்துக்குவா, ஓகேங்களா? அப்போ இத்தனை பேர் வரும்போது நாங்கள் என்ன யோசிக்கிறோம், சரி எல்லாம் சரி, இந்த பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக பணம் எங்கேருந்து வரும், நாளைக்கு எனக்கு பணம் வேணும்னு ஆசை, ஒருத்தர் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஒருத்தங்க எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்த லிக்விடேஷனுக்கு நான் வந்து அப்பா அம்மாட்ட தான் நிற்கணுமா, எனக்கு சொத்து வித்து கொடுன்னு கேட்கணுமா, இல்லை எங்களுக்குன்னும் போது அப்போ நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2029 நம்ம ஐபிஓ போகலாம். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போகும்போது பிஸ்னஸ்லேருந்து எந்த பணத்தை எடுக்க வேண்டாம், பிஸ்னஸை எக்காரத்தை கொண்டு பிரிக்க வேண்டாம், பிஸ்னஸ்களுக்கு பணத்தையும் எடுக்க வேண்டாம். பிஸ்னஸ்னு ஒரு வேல்யூவேஷன் வரும். அந்த வேல்யூவேஷன் அப்போ கேட்குறோம் யாருக்கு என்ன பண தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இல்லை, இன்னொரு 7-8 வருஷத்துக்குள்ளே பண தேவைகள் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ 2028-29 நம்ம ஐபிஓ போகிறோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வேல்யூஷனில் நம்ம லிஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது 2033-35 35 கம்பெனி வந்து 2500-3000 கோடி வேல்யூஷன் வரும்போது நாளைக்கு ஆளுக்கு 3% அவங்க எடுத்தாலும் இல்லைங்களா, ஸோ தே கேன் 10 கோடியோ 15 கோடியோ ஒவ்வொருத்தரும் டைல்யூட் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸில் 30 கோடியோ 35 கோடியோ அவங்க டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸை சொல்லும்போது நாளைக்கு வர ஃபியூச்சரில் அந்த பண இஷ்யூஸும் கம்மியாகும் போது அந்த ஃபேமிலி ஐபிஓக்கு பண்ணிட்டாங்க. ஐபிஓ பண்ணால் என்ன சொல்லணும், போர்டு ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ ஐபிஓ போகணும்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் உருவாக்கி ஆகணும். நீங்கள் ஐபிஓ போயிட்டீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன, அந்த ஃபேமிலியிலேருந்து பணத்தையும் வெளியே எடுக்க முடியாது, பிஸ்னஸையும் வெளியே உடைக்க முடியாது. அப்போ அது ஒரு இன்சூரன்ஸ் ஆயிடுது உங்களுக்கு. ஐபிஓ போகிறதுன்றது ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸாக மாறிடுது. இதை அந்த ஃபேமிலிக்கு பண்ணோம். அது பண்ணுறதுனால இப்போ இருந்தே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி, ஏன்னா அது வேணும்னா இந்த நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் ஆகணும். ஓட்டிங் ரைட்ஸ் கொண்டு வரோம். அப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் பிஸ்னஸும் ப்ரொஃபஷனலாக ரன் ஆகும். நீ பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் பிஸ்னஸில் இருக்கணும்னா, இதுக்கு மாற்று இல்லை இல்லைங்களா? ஆனால் ஃபேமிலி ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்குறோம். இந்த பிஸ்னஸ்ன்னு வர ஷேர்ஸ் எல்லாமே ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு போகுது, இண்டிவிஜுவல்ஸ் போகிறது போக ஃபேமிலி இந்த பிஸ்னஸ்ன்னு வர லாபங்களும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகுது. ட்ரஸ்ட்டில் எல்லாத்துக்கும் எல்லாம் ஈக்குவல். அது வந்து நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது அந்த ஃபேமிலியோட செலவுகளையும், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், படிப்பு, நாளைக்கு பசங்க ஒன்றும் இல்லை, நான் ஊட்டியில் அந்த பையனை படிக்க வைக்கணும் ஒருத்தங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க, 10-12 லட்ச ரூபா வருஷம் செலவாகுது. அப்போ சொல்கிறோம் அந்த வருஷம் அவ்வளோ பணத்தை எல்லா பசங்களுக்கும் அலோகேட் பண்ண முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க, 2030 வரைக்கும் அலோகேட் பண்ண முடியாது. அப்போ ஃபேமிலி கான்ஸ்டியூஷனில் என்ன எழுதுறோம், கம்பெனி ஐபிஓ போனதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் வரும்போது 50% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதாவது 15-20 லட்சம் வருதுன்னா மேக்ஸிமம் 10 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு செலவு பண்ணலான்னு ஒரு ரூல்ஸ் எழுதுறோம். அப்போ 10 லட்சம் எல்லாத்துக்கும் ஈக்குவல், நீங்கள் பணமாக எடுத்துக்க முடியாது. படிக்க வச்சா 10 லட்சம். அப்போ என் பையனுக்கு கொடுப்பாங்களான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்களே. அந்த இன்செக்யூரிட்டி நாமளே நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறது வராது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் 25 லட்சத்துக்கு கொடுத்துக்கலாம், அது உன் பணத்துலேருந்து கொடுத்துக்கும். ஃபேமிலி செலவுனா என்ன, பர்சனல் செலவுனா என்ன, ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணும். ஒரு கார் வாங்குறது எவ்வளோ, கார்னா 50 லட்ச ரூபா மேக்ஸிமம், ஓகேங்களா? நீ 1 கோடி கார் வாங்கிக்கலாம், 50 லட்சம் ஃபேமிலி கொடுத்துரும். அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஓகே 50 லட்சம் வரும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் நாளைக்கு 2030 நல்ல ஒரு 1000-2000 கோடி வேல்யூஷன் வந்துருது, கையில் ஒரு 200 கோடி இருக்குன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டியூஷனல் இந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதை பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி அது பிரேக் ஆகிருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. யாருக்கு என்ன கிடைக்குன்ற கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்குது. கிளாரிட்டி இருந்தாவே சண்டை போட மாட்டாங்களே, குழப்பம் தானே சண்டைக்கு காரணமே. அந்த கிளாரிட்டி கொண்டு வந்துட்டோம், ப்ளஸ் பிஸ்னஸுக்கும் அதை ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்துட்டோம், ப்ளஸ் ப்ரொஃபஷனல்ஸை கொண்டு வந்துட்டோம். ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு எம்டிக்கு ஏதோ ஒரு ஆயிடுது இல்லைங்களா, உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை இந்த பிஸ்னஸ் பிடிக்காமல் போகலாம், இல்லை பர்சனல் இஷ்யூஸ் வரலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம்.
அப்போ வந்தால் என்ன பண்ணணும் அதையும் இப்போவே எழுதி வச்சிட்டோம். அப்போ ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்து ரன் பண்ணுவாங்க. அதுலேருந்து வரது என்ன பண்ணுன்றது, அதாவது கம்பெனியில் ப்ரொஃபஷனல்ஸ் ரன் பண்ணுறதும் அதோட நிர்வாகம் மக்கள் பண்ணுறதும் பண்ணும்போது இப்போ அடுத்த 4 வருஷத்துல அந்த குடும்பத்தில் 4 பிஸ்னஸ் உருவாகுது, 4 தலைவர்கள் உருவாக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு உண்டான கோச்சிங்கை ஆரம்பித்து லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா இருக்காங்க. நானும் கோச் பண்ணுறேன். மார்க்கெட்டில் இருக்க நிறைய நல்ல லீடர்ஷிப் கோச்சஸும் எங்கள் மூலமாக வந்து எங்கள் சிஸ்டமில் வந்து அவங்களும் அவங்கள தகுதியான ஆட்களாக மாற்றுறாங்க. ப்ளஸ் நாளைக்கு ஐபிஓ போகும்போது கம்பெனியும் ப்ரொடெக்ட் பண்ணிடுது. நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பப்ளிக் பணத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அதில் வர லாபமும் ஷேர் ஆகுது, நஷ்டமும் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. அப்போது பிஸ்னஸை காப்பாற்றுறோம், ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வந்தாச்சு, ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு. அடுத்து R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அடுத்து புது புது டெக்னிக் போகிறோம். மினிமம் 10% ப்ராஃபிட் பண்ணணுன்றத ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம் எல்லா பிஸ்னஸ்லையும். மினிமம் நீங்கள் என்ன வேணால் டர்ன் ஓவர் பண்ணலாம், ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10% வந்தே ஆகணும். ப்ளஸ் ஐபிஓவில் வெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். வெல்த் கிரியேஷன், வெல்த் ப்ரொடெக்ஷன், ஃபேமிலி, இது எல்லாம் வரனால ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில் எல்லாரும் முன் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. வெறும் ஃபேமிலி மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா மனுஷங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர். பட் இது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம் ஆச்சு. இந்த ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே இல்லைங்களா. மனுஷங்கள் எமோஷன் கூட வளரும்போது அதை வந்து குறிப்பிட்டு 3 மாதத்தில் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் இது பண்ணுறாங்க, அது வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி 3 மாதத்துல 4 மாதத்தில் கொடுக்குறதெல்லாம் நான் சவுத் இந்தியாவில் கேள்விப்பட்டேன் சில இடத்துல. அது வருத்தமான விஷயங்கள். அது சரியான அப்ரோச் இல்லை. ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து பிஸ்னஸையும் காப்பாற்றி வெல்த்தையும் காப்பாற்றி ஃபேமிலியும் காப்பாற்றும் போது எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு இருக்குது. ஓகே, இன்னைக்கு நான் பார்க்குற 100 வருஷம் கோத்ரேஜ், டாட்டாஸ், டிவிஎஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணவங்க தான். எல்லாமே மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஒரு சாதாரண பிஸ்னஸ்க்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ், ஃபேமிலியை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. அவ்வளோதான். வெரி இன்சைட்ஃபுல். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், யங் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா என்ன? ஸ்டார்ட் அப்ஸ் கற்றுக்கணுன்றது வந்து கோர். நம்ம எல்லாரும் வேல்யூவேஷனை நோக்கி ஓடுறோம் இல்லைங்களா. பட் எத்தனை பேர் வேல்யூ நோக்கி ஓடுறோம்? 1000 கோடி கம்பெனி, 2000 கோடி கம்பெனி, ஓகே, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்? 1000 கோடி பண்ணுறதை விட 100 கோடி டர்ன் ஓவர் 1000 கோடி வேல்யூஷனை விட ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி தான் நம்ம நாட்டுக்கு வேலை. ஏன்னா அது அங்கேருந்து ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதுதான் நிலைச்சு நிற்கும். வேல்யூவேஷன் என்றைக்கு வேணால் கிராஷ் ஆகலாம், பட் வேல்யூ என்றைக்கும் கிராஷ் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எட்டெக் கம்பெனி, அதை நான் பேர் சொல்ல விரும்பலை, அதை விட அது வந்து மேபி ஒரு $10 பில்லியன் 80,000 1 லட்சம் கோடி வேல்யூஷன் இருக்கலாம். அதை விட இந்தியாவுக்கு மிகச்சிறந்த கம்பெனின்னா நான் சொல்லுவேன் எங்கள் ரீஜனில் மில்கி மிஸ்ட் எடுத்துக்கங்க. அவங்க இந்த நாட்டுக்கு கொடுத்த எத்தனையோ 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு கம்பெனினால கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர் வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபார்மர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. அந்த எட்டெக் கம்பெனியை விட ஒரு 1.5 லட்சம் கோடி வேல்யூஷனுக்கு எட்டெக்கை விட 2000 கோடி வேல்யூ டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மில்கி மிஸ்ட் வந்து நாட்டுக்கு கொடுக்குற கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மோர் வேல்யூபிள். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணும்போது பில்ட் கம்பெனிஸ் விச் மேக் வேல்யூ டு த சிஸ்டம், ரியல் வேல்யூ. சிம்பிளுங்க, இன்றைக்கி எல்லா வேல்யூ சொல்கிறேன், எல்லாம் பண்ணிடுறீங்க. $10 பில்லியன் கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் 2% தானே வச்சிருக்காரு. பட் இதே ஒரு சாலிடான கம்பெனியில் நீங்கள் ஐபிஓலாம் போகும்போது 90% நீங்கள் தானே வச்சிருக்க போகிறீங்க. தேடல் வந்து வேல்யூவில் இருக்கணும், நம்ம மக்களுக்கு செய்கிற மாற்றத்தில் இருக்கணுமே தவிர அது ஒரு பெரிய பிஸ்னஸாக உருவாகுமே தவிர வேல்யூவேஷன் நோக்கி ஓடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்கேல் பண்ணுங்கள், சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லைனா ஒரு லாங் டேர்ம் சஸ்டெயினபிள், ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் சஸ்டெயினபிளாக கொஞ்சம் லாங் டேர்மாக போகணும். இது ரெண்டில் உங்களோட அட்வைஸ் என்ன? சரி, ரெண்டுமே சரி, ரெண்டுமே தவறு. ஓகே, அது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் யோசிச்சு பாருங்களேன். அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி அந்த மாதிரி வேகமாக வளரலைன்னா இன்னைக்கு ஒரு வேறு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்க முடியாது. சில பிஸ்னஸ் அதோட டைம் எடுத்துக்கு தான் வரும். ஓகேங்களா, அது யாருன்றதை பொறுத்து தான் அந்த நீங்கள் உங்களோட தேடல் என்ன, நீங்கள் எந்த மார்க்கெட்டில் இருக்கீங்கன்றதை பொறுத்து. அது என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டாய்ஸ் வின்ஸ் த ரேஸ் தென் ஹேர்ன்னு சொல்லுவாங்க. மேபி அது அந்த காலத்துக்கு பொறுத்தவரை. இன்றைக்கி வந்து ஸ்பீடும் வேணும், ஸ்டெடினஸும் வேணும். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்றது வந்து பழம் காலம். ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி, ஓவர் ஸ்பீட் கில்ஸ் யூ. ஓகேங்களா, ரொம்ப ஸ்லோவாக போனாலும் இட் வில் கில் யூ, பிகாஸ் காம்படிட்டர் கேட்சப் பண்ணிக்குவாங்க. அது ஸ்டார்ட் அப் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்பீடு இருக்கணும், ஸ்டெடினஸ் இருக்கணும். ஓகே, ஜென்ரலாக இப்போ ஒரு ஐபிஓக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்க? ஏன்னா இங்கே யாருமே
ஐபிஓஸ் நினச்சி பண்ணுறது இல்லைங்க. சரி, நம்ம ஊரில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா டேக்ஸை மிச்சம் பண்ணணுன்றது தான் நம்மளோட திங்கிங்காகவே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு Tier 2 டவுன்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமன் ஃபேக்டர். இது நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேட்டினாலும் ஓப்பனாக எல்லாத்துக்கும் தெரியுன்றதுக்கு நான் அதை சொல்கிறேன். பட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்களோ அதுக்கு தான் வேல்யூ. நீங்கள் உருவாக்குற சொத்துக்கோ, நெட்வொர்த்துக்கோ, கம்பெனிஸ்க்கோ உங்கள் டர்ன் ஓவருக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் என்ன லாபம் சம்பாதிக்கிறீங்க, அந்த லாபத்துக்கு இவ்வளோ மடங்கு ரிட்டர்ன். நீங்கள் 5 கோடி சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 கோடி வேல்யூஷன் தரேன். நீங்கள் 15 கோடி சம்பாதிச்சிங்கன்னா 500 கோடி வேல்யூஷன் தரேன். எல்லாமே லாபம் தான். ஸோ இங்கே டேக்ஸ் கட்டினா அதாவது திங்கிங்கே மாறுது. டேக்ஸை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு டேக்ஸை எப்படி கட்ட போகிறேன்னு நினைக்கும் போது ஐபிஓ மாறும். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது இல்லைங்க. அதாவது ஒரு பணத்தை எடுத்து அதை வச்சு நான் எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்ற திங்கிங் இருக்குது. அதாவது நம்ம வருஷம் 10% 15% வளர்ந்து வந்ததுனால திடீர்னு ஒரு 100 கோடி வந்தால் அந்த 100 கோடி வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியறது இல்லை நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு பிளானிங் பெருசாக இருக்கணும். ஐபிஓவில் பணத்தை எடுத்து கடன் காட்டுன்றது திங்கிங்காக இருக்கக்கூடாது. ஐபிஓவில் இருக்க ஒவ்வொரு பணமும் அடுத்து என் கம்பெனியோட வளர்ச்சிக்கு நான் போடணும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்கள் எங்கிட்ட இருக்கணும். 30% 35% வளரக்கூடிய திங்கிங் எங்கிட்ட இருக்கணும். இருக்கான கேட்டால் இருக்குது. நீங்கள் வந்து வருஷம் வர லாபத்தில் வச்சு கம்பெனி வளர்க்கணும் போது அதுக்குண்டான வளர்ச்சி யோசிக்கிறீங்க. இதே எனக்கு 50 கோடி 100 கோடி வந்தால் என்னால் எவ்வளோ வேகம் வளர முடியும், அந்த திங்கிங் வரணும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நிறையா டிவிடெண்ட்ஸ் பே பண்ணணும். நம்ம இன்வெஸ்டருக்கு காசு திருப்பி கொடுக்கணுன்ற நினைப்பு ரொம்ப முக்கியம். அது வேணும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் தான் வளரும், அந்த பிஸ்னஸ் இல்லைங்க. இன்றைக்கி பொறி வித்தும் கூட ஒரு 1000 கோடி பிஸ்னஸ் உருவாக்கலாம். ஆனால் லாபகரமாக இருக்கணும், பெட்டராக இருக்கணும். வருஷம் 20-30% வளரக்கூடிய ஒரு பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணணும், ஒரு மெத்தடாலஜி சூஸ் பண்ணணும். அப்போ தான் ஐபிஓவா ப்ரைவேட் ஈக்விட்டியான டிசைட் பண்ணுமே தவிர ஐபிஓக்காக ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடாது. தேடல் அப்படி இருக்கக்கூடாது. வெரி இன்சைட்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது உங்கள் பிளான் என்ன, பின்னாடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் தெரியாமல் நாங்கள் ஐபிஓ போகணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓ போகிறதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், மிஸ்டேக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது யூஸ்.